வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்களோட ஏஜென்ட் லோகன். இன்னைக்கு கிப்லி ஆர்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை எப்படி ஏஐல ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறது கிடையாது. கிப்லி ஆர்ட்டோட ஆர்ஜின், அதை கண்டுபிடிச்சது யாரு, அதோட ஸ்பெஷாலிட்டி என்ன, அது எப்படி ஃபேமஸ் ஆச்சு, அது போக அட்லாஸ்ட் இந்த கான்ட்ரவர்சி ஏஐனால வந்த கிப்லிக்கான பிரச்சனை என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கிப்லி ஆர்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்டைல் ஆஃப் ஆர்ட் வந்து 1985 தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை கண்டுபிடிச்சது மொத்தம் 3 ஜாப்பனீஸ் ஆர்டிஸ்ட். அந்த 3 ஜாப்பனீஸ் ஆர்டிஸ்ட் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹயாயோ மியாசாக்கி, இஷியோ டகாஹாட்டா, டோஷியோ சுசுகி அப்படிங்கிற 3 பேரும் தான் இந்த கிப்லி ஆர்ட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்க எல்லாருமே ஒரு அனிமேஷன் கம்பெனியில் வேலை பார்த்தவங்க தான். அவங்க இந்த மாதிரி ஒரு புது ஸ்டைல் ஆஃப் ஆர்ட்டை நம்ம கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்படி ரிசர்ச் பண்ணி அவங்க கண்டுபிடிச்சது தான் இந்த கிப்லி ஆர்ட். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிப்லி அப்படிங்கிற வார்த்தை ஜாப்பனீஸ் சைட்லேருந்து வரல, இது வந்து ஒரு அரபிக் வேர்ட்லேருந்து டிரைவ் பண்ணது. இந்த கிப்லி அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்த் ஆப்பிரிக்காவில் இருக்க டெசர்ட்ஸில் அடிக்கிற காற்றுக்கு பேர் தான் கிப்லி. ஆனால் இது மோஸ்ட்லி இட்டாலியன் பைலட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப்பிரிக்காவுக்கு பக்கத்தில் தான் மெடிட்டேரியன் சீ இருக்குது. ஸோ அந்த மெடிட்டேரியன் சீல அடிக்கிற காற்றை அவங்க டிஸ்கிரைப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண பேர் தான் இந்த கிப்லி. அந்த வேர்டை ஹயாயோ மியாசாக்கி, அதாவது இந்த கிப்லியை கண்டுபிடிச்ச ஒரு 3 ஆர்டிஸ்ட்ல ஒரு ஆளான ஹயாயோ மியாசாக்கி அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த கிப்லி அப்படிங்கிற வேர்டை சூஸ் பண்ணியிருக்காரு. இதை அவர் எதுக்கு சூஸ் பண்ணாருன்னா, இது ஒரு ரெவல்யூஷனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பேர் வைக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கிப்லி வந்த கொஞ்சம் வருஷத்துலேயே இது ரொம்பவே ஃபேமஸ் ஆக ஆரம்பிக்குது. இந்த ஸ்டைல் ஆஃப் ஆர்ட் பீப்புளுக்கு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிக்குது. இதை வந்து அவங்க வந்து கையால் தான் வரையணும். அது போக இந்த 3D பிரிண்டிங் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இப்போ இருக்க அனிமேஷன் ஆப்ஸ் எல்லாம் வந்து அப்போ கிடையாது. ஸோ அதனால அவங்க வந்து கையை வச்சு தான் வரையணும். அது போக அதில் ஸ்டன்னிங்கான நிறைய விஷுவல்ஸும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டோரி டெல்லிங் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக சிங்காக இருக்கனால பீப்புளுக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ அதனால கிப்லியில் நிறைய படங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதில் பாப்புலரான 3 படங்கள் என்னென்னா, முதல் படம் 1988 வந்த மை நெய்பர் டொட்டோரோ அப்படிங்கிற ஒரு படம் தான். இந்த படத்தில் 2 சிஸ்டர்ஸ் வந்து ஃபாரஸ்ட்ல இருக்க ஒரு ஆன்மாவை கண்டுபிடிச்சு அந்த ஆன்மாவுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்கிறதா தான் இந்த படத்தோட ஸ்கிரிப்டாக கொண்டு போயிருக்காங்க. ஸோ இது வந்து என்னதான் 1988 ரிலீஸ் ஆயிருந்தாலும் பீப்புள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி போய் இது ஒரு ஹியூஜ் சக்ஸஸையே சந்திச்சதாக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 1997 பிரின்சஸ் மோனோனோக் அப்படிங்கிற இந்த கிப்லி ஆர்ட்டை வச்சு வந்த ஒரு படமும் ரொம்பவே ஹியூஜ் சக்ஸஸ் ஆயிருக்கு. இது வந்து ஹியூமன்ஸ்க்கும் இயற்கைக்கும் நடுக்கிற ஒரு வாராக தான் வந்து டெபிக் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போ எப்படி ஹியூமன்ஸ் வந்து இந்த நேச்சரை கில் பண்ணிட்டு இருக்காங்க, பொல்யூஷன் எப்படி நடந்துட்டு இருக்கு, குளோபல் வார்மிங் எப்படி நடந்துருக்கு, அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் உள்ள கதையாக தான் இது இருந்திருக்கு. ஸோ இதில் வந்து நிறைய பிரீத் டேக்கிங் ஆக்ஷன் சீக்வன்சஸ் இருந்திருக்கு. ஸோ என்னதான் ஆக்ஷன் சீக்வன்சஸ் இருந்தாலும் அந்த ஒரு கிராண்டான ஒரு எப்பிக்கான நேச்சர் பேக்ரவுண்ட் பின்னாடி வச்சுட்டு முன்னாடி மனுஷங்க சண்டை போடுற மாதிரி வச்சனால அது அவங்களுக்கு ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருந்ததாக அந்த படத்தை பார்த்த ஆடியன்ஸ்லாம் வந்து ரிவ்யூ தந்திருக்காங்க. அடுத்து 2001 ஸ்பிரிட்டட் அவே அப்படிங்கிற ஒரு படம் வந்திருக்கு. இது வந்து ஒரு அவார்டையும் வின் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு பெரிய மாஸ்டர் பீஸ் தான். இதில் யங் கேர்ள் ஒரு மிஸ்டிக்கல் பாத் ஹவுஸில் போய் மாற்றிக்கிறாங்க. ஸோ அங்கேருந்து அவங்க தப்பிச்சாங்களா இல்லையா, அங்கே நடக்கிற கதைகளை பற்றி பேசக்கூடிய ஒரு படம் தான் இது. ஸோ இதில் தான் ஹயாயோ மியாசாக்கி அப்படிங்கிறவர் ஒரு க்ரௌடெல்லாம் நிற்கிற மாதிரியும் அதில் ஒரு பொண்ணு மட்டும் நடந்து போகிற மாதிரியும் ஒரு சீக்வன்ஸ் எடுத்திருப்பாரு. இதை மட்டுமே அனிமேட் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட அவருக்கு வந்து 1 வருஷம் ஆயிருக்கான். ஏன்னா வந்து அப்போ வந்து ஹேண்ட் ஆன் அனிமேஷன் தான் இருந்தனால இவர் ஒரு சீனையும் அந்த ஒரு மைக்ரோ செகண்டே அவர் டீட்டெயில் பண்ணி தனித்தனி பேஜஸாக வரையணுங்கிறதுனால இது அவருக்கு ரொம்பவே டைம் எடுத்ததாக அவர் சொல்கிறாரு. இதுக்கடுத்து இதே ஜானரில் ஹவுல்ஸ் மூவிங் கேசல் அப்படிங்கிற 2004 ஒரு படம் வந்திருக்கு. பட் இது அவ்வளோவா வந்து ஹிட் ஆகலைனாலும் இதுவும் கிப்லி ஆர்ட்டில் ஒரு ரெவல்யூஷன் பண்ண படம் அப்படின்னே சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து மேஜிக், லவ், ஆன்டிவார், அதாவது பீஸ் லவ்விங் தீம்ஸ் தான் இந்த படத்தில் இருந்திருக்கு. ஸோ இதில் என்ன ஸ்பெஷலான விஷயம்னா, மக்களுக்கு உள்ள எப்படி ஹியூமனிட்டியை வளர்க்குறது அப்படிங்கிற கான்செப்ட்ஸ்லாம் இந்த படத்தில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 4 படமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மூவிஸ் தான். பட் இதெல்லாம் கொஞ்சம் ஏஜ்டு மூவிஸுங்கனால உங்களுக்கு மேபி கொஞ்சம் போர் அடிக்கலாம். பட் அந்த காலத்தில் நம்ம உலகம் எப்படி இருந்துச்சு, மக்கள்லாம் என்ன ரசிச்சுட்டு இருந்தாங்க, அந்த மாதிரி ஐடியாஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா இந்த படங்கள்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த கிப்லி ஆர்ட்டோட முக்கியமான எலிமெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டிராயிங்ஸ்லாம் வரைகிறதுக்கு கலர் பேஸ்டல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போ நம்ம சொல்லுவோம்ல கலர் பேஸ்டல்ஸ்னு, ஒரு கிரையான் மாதிரி இருக்கும், அதை வரைஞ்சிட்டு அதை ஸ்க்ராப் பண்ணி ஒரு மாதிரி ஒரு நீட்டான டிராயிங் வரும்ல, அந்த கலர் பேஸ்டல்ஸ் தான் இது யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ பின்னாடி ஒரு ஸ்டன்னிங்கான பேக்ரவுண்ட், அதாவது இந்த ஹயாயோ மியாசாக்கிங்கிறவர் ஒரு ஜாப்பனீஸ் ஷங்கர்னே நம்ம எடுத்துக்கலாம்.
ஏன்னா அந்த கிராண்ட்னஸாக அவரோட எல்லா படங்கள்லையும் அவர் காமிப்பார். அது வந்து சங்கர் சார் வந்து ஒரு டெக்னாலஜி வச்சு காமிப்பார். பட் இவர் வந்து ஃபுல்லாக நேச்சர் வச்சு பெரிய மவுண்டைன்ஸ் வச்சே வந்து இவர் வந்து படங்கள் எடுக்கிறதுனால அது மக்களுக்கு எல்லாருமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அது போக ஃபேண்டசி எலமெண்ட்ஸும் இந்த கிப்லி ஆர்ட்டில் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதனால இது என்னதான் வந்து ஒரு சைஃபியாக இருந்தாலும் ஒரு ப்ராக்டிக்கலான படமாக இல்லைனாலும் மக்களால் அதை ரொம்ப ரசிக்க முடிஞ்சிருந்துச்சு. அந்த காலத்திலேயே சைஃபைக்கு ஒரு பெரிய பெரிய வரவேற்பு மக்கள்கிட்ட வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் தான் கிப்லியோட மெயின் ஃபீச்சர்ஸ். அதனால தான் கிப்லி வந்து ரொம்பவே பாப்புலராக மாறிச்சு ஜாப்பனீஸ் சைட். அஃப்கோர்ஸ் ஒரு விஷயம் வந்து மிக ஃபேமஸ் ஆகுதுன்னா அதை மக்களுக்காக வந்து நிறைய ப்ரொமோட் பண்ணி அந்த இடத்த ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்காக ஒரு மியூசியமாகவும் மாற்றுருவாங்க அந்த கவர்மெண்ட். ஸோ அந்த மாதிரி தான் மிட்டாக்கா, ஜப்பானில் இருக்க மிட்டாக்கா அப்படிங்கிற ஒரு இடத்துல கிப்லி மியூசியம் ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து ரொம்பவே பாப்புலரான கிப்லி மூவிஸும் ரொம்ப ஸ்டன்னிங்கான விஷுவல்ஸை பேக்ரவுண்டாக வச்ச நிறைய ரைடுமே இருக்கிறதாக சொல்கிறாங்க. ஓகே கைஸ், இப்போ புரிஞ்சிருச்சா கிப்லி எப்படி ஆரிஜினேட் ஆச்சு, எப்படி போய்கிட்டு இருக்கு, அதோட ஃபீச்சர்ஸ்னே எல்லாம் புரிஞ்சிருக்கும். இப்போ லெட்ஸ் ஜம்ப் இன் டு கான்ட்ரவர்சி. ஸோ இப்போ வந்து கிப்லி வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுச்சு, ரொம்பவே பாப்புலர் ஆயிடுச்சு. நிறைய மக்கள் கிப்லியை விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அது நல்லது தானே. ஆனால் அதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. யாருமே ஆர்டிஸ்ட்டை போய் என்னோட ஃபோட்டோவை கிப்லியாக மாற்றித்தாங்க அப்படின்ட்டு யாருமே சொல்லலை. எல்லாரும் ChatGPTங்கிற ஏஐ கிட்ட போகிறாங்க. ஓப்பன் ஏஐ அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். அந்த ஓப்பன் ஏஐங்கிற கம்பெனி தான் ChatGPT வச்சிருக்கு. இந்த ChatGPTயில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு இமேஜை அப்லோட் பண்ணி இதை எனக்கு கிப்லியாக மாற்றித்தா அப்படின்னு சொன்னீங்கன்னா 0.1 செகண்டில் அது உங்களுக்கு கிப்லி ஆர்ட்டாக மாற்றி தந்துடும். அது நல்லாயிருக்கும். சில டைம் வந்து சில பல மிஸ்டேக்ஸ் நடந்தாலுமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அந்த இமேஜ். இது நல்லது தானே, ஏஐ டெவலப் ஆகுது நமக்கு நல்லது தானே கேட்டிங்கன்னா அதான் கிடையாது. அது ஒரு ரியல் ஆர்டிஸ்டோட அந்த எஃபிஷியன்சியை குறைக்கிறது. ஏன்னா ஒரு இமேஜ் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தால் அது ஆர்ட்டே கிடையாது அப்படின்னு ஹயாயோ மியாசாக்கி அந்த கிப்லி ஆர்ட் கண்டுபிடிச்சல ஒரு ஆளானவர் சொல்லியிருக்காரு. அந்த ஆர்ட்டில் இருக்க மிஸ்பர்ஃபெக்ஷன் தான் அந்த ஆர்டிஸ்டோட எமோஷன்ஸை கம்யூனிகேட் பண்ணுறதாக சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு விஷயம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குன்னா நம்மளுக்கே அது மேலே ஒரு டவுட் வரும், அதோட ஆத்தென்டிசிட்டி குறையிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம படங்களில் எடுத்தோம்னா நீங்கள் வந்து மார்வலில் இருக்க நிறைய படங்களில் நீங்கள் எடுத்து பாருங்கள். என்டிஎம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும், ஸ்டண்டிங்கான விஷுவல்ஸ் இருக்கும். ஆனால் எண்ட் ஆஃப் தி டே அதில் ஆத்தென்டிசிட்டி அப்படின்னு ஒன்று இருக்காது. ஏன்னா எல்லாமே விஎஃப்எக்ஸ் எல்லாமே போய். இந்த ஹயாயோ மியாசாக்கியும் அதான் சொல்கிறாரு. இந்த ஏஐ ஆர்டிஸ்டோட வாழ்வாதாரத்தை கொள்ளுது அப்படின்ட்டு அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. கிப்லி ஆர்ட் வரைகிறவங்கலாம் கிட்டத்தட்ட இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் ஆஃப் ட்ரைனிங் போய் அவங்களோட ஆர்ட் ஸ்கில்ஸை பர்ஃபெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் என்னதான் மிஸ்பர்ஃபெக்ஷன் இருந்தாலும் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அதில் எமோஷன்ஸ் கம்யூனிகேட் ஆகும். ஸோ அதனால் வருஷங்களுக்கு அடுத்து உங்களுக்கே கொஞ்சம் ஏஜ் ஆன பிறகு அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா தட் இமேஜ் ஸ்பீக்ஸ். ஏன்னா அது இந்த ஆத்தென்டிசிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இது. ChatGPTயோட யூசேஜை கொஞ்சம் குறைங்க. ஏன்னா இப்போ புதுசாக வந்து ஒரு விஷயம் கிளம்புது, அது உண்மை தான். நீங்கள் ChatGPT கிட்ட ப்ளீஸ், சாரி அப்படிலாம் நீங்கள் வந்து எமோஷன்ஸை காமிக்கிறீங்களே, அதெல்லாம் காமிக்கவே கூடாது. ஏன்னா ப்ளீஸ், சாரி இந்த மாதிரிலாம் போடுறீங்கன்னா அந்த ஏஐ வந்து ஒரு கண்ட்ரீஸ்லேயும் சர்வர்ஸ் அப்படின்னு கொஞ்சம் இருக்கும். அதாவது ஒரு செட் ஆஃப் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் மாதிரி இருக்கும். அதில் ஹார்ட்வேர்ஸு, ரேமு எல்லாமே இருக்கும். இப்போ ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸை நீங்கள் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறீங்கன்னா அது கண்டிப்பாக ஹீட் ஆகும். ஸோ வந்து ஒரு மிகப்பெரிய கூலண்ட் தான் வாட்டர். ஸோ கூகுள் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 30 லட்சம் கோடி லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து அவங்களோட சர்வரை கூல் டவுன் பண்ணுறதுக்காகவே யூஸ் பண்ணுதான். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் ப்ளீஸே சாரிலாம் கேட்டிங்கன்னா ஒரு சென்சஸ் படி என்ன சொல்லுதுன்னா நீங்கள் கேட்குற ஒரு ப்ளீஸ்க்கும் 500 ml வாட்டர் வந்து வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 500 ml தானே அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம இந்தியன் படத்தில் டைலாக்கே எடுத்துக்கலாம். தனியாக பார்க்குறப்போ ஒரு டம்ளர், ஆனால் சேர்த்து பார்த்தா ஒரு கடல். ஏஐ டெவலப் ஆகிற நல்லது தான். பட் எந்த கான்டெக்ஸ்டில் டெவலப் ஆகுது அதை தான் நம்ம வந்து பார்த்தாகணும். ஏன்னா வந்து கிப்லி ஆர்ட் சைடு வந்து அது வந்து ஒரு ஆர்டிஸ்டான ஒரு ஸ்டேஜை ஏஐ டேக் ஓவர் பண்ணக்கூடாது. ரைட்டு நண்பர்களே, இன்றைக்கி வந்து நம்ம வந்து கிப்லி ஆர்ட்டோட ஆரிஜின் பற்றியும் அதை யார் யார் கண்டுபிடிச்சா, அது எங்கே ப்ரிடாமினண்ட்டாக ஒர்க் ஆச்சு, அதில் வந்து ஃபேமஸான மூவிஸ், அப்புறம் அதை பற்றி உள்ள கான்ட்ரவர்சி, அப்புறம் ஏஐயோட டேக் ஓவர் எல்லாத்தையும் பற்றியும் பார்த்தாச்சு. இப்போ மியூசிக்கில் கூட வந்து ஏஐ வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால ஒரு ரியல் மியூசிஷியனோட ஒரு வாழ்வாதாரம் கெடுது. ஸோ இதை பற்றி வந்து ஹாரிஸ் ஜெயராஜே வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ஏஐயால் வந்து மியூசிக் பண்ண முடியும், ஆர்டிஸ்டோட நல்லாவே பண்ண முடியும். பட் அவரும் சொல்கிறது என்னன்னா ஆத்தென்டிசிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்காது. அது 100% உண்மை தான். ஸோ ஏஐ வந்து எங்கெல்லாம் கன்ஸ்ட்ரக்டிவாக யூஸ் பண்ணலாமோ அங்கெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். ஒரு உண்மையான மனுஷனால் பண்ண முடிய விஷயத்த ஏஐட்ட போய் கேட்காதீங்க.
ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. பாய்.